ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மூவி வேர்ல்ட் மீடியா அண்ட் நான் உங்கள் ஜெனி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான செலிபிரிட்டி வந்திருக்காங்க. எஸ், நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேச போறோம். ஸோ வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஜென்ரலா வனிதா அவர்கள்னாலே அவங்க ரொம்ப கோவக்காரங்க அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி. பட் உண்மையிலேயே நீங்க எப்படி மேம்? நீங்க ஜாலியா இருப்பீங்களா? நீங்க கூல் டைப்? ஐ எம் வெரி வித் மை டாட்டர்ஸ். நீங்க மேபி ஏதாவது இன்டர்வியூஸ்லயோ விளாக்ஸ்லயோ ஏதாவது பார்த்துருக்கலாம். That is me as a mom. That is the original you. Yeah, that is me as a mom. And in a relationship also, I am very giving. Any relationship, friendship, in a marriage, I am very giving. I am very understanding. I am I'm a happy person. I'm a very happy person. So ஃபினான்ஷியல் டென்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நான் ஸ்ட்ரெஸ் ஆவேனே தவிர மற்ற எதுக்குமே நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன். பட் தட் இஸ் லுக் லைக் தட் பிகாஸ் அது மட்டும்தான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கோவப்பட்டா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது நிறைய ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. அந்த எமோஷன் ரொம்ப எஸ். அண்ட் வென் ஐ வாஸ் இன் பிக் பாஸ் எஸ்பெஷலி அங்க கோவம் வராம இருக்கவே முடியாது. ஒண்ணு இருந்தாலும் பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்ம போனது ஒரு கேம் ஆடுறதுக்கு. அந்த கேம் அன்னைக்கு புரியல, இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியுது. வித்தியாசம் அவ்வளவுதான். ஸோ வென் சம்படி இரிட்டேட்ஸ் யூ அண்ட் புஷஸ் யூ டு கெட் ஆங்கிரி, யூ டூ கெட் ஆங்கிரி. யூ ஹாவ் டு கெட் ஆங்கிரி. இல்லைன்னா ஒரு ஜடம், எமோஷன்லெஸ் பர்சன் அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு கெட் ஆங்கிரி அண்ட் யூ வில் கெட் எமோஷனல். யூ வில் கிரை, you will smile, you will laugh, you will be disappointed. நம்ம எல்லாமே இருக்கிறது தானே, நவரசம் தானே, எல்லாருக்குமே இருக்கிறது தான். So me as a person, am I an angry person? Like இப்போ கண்டிப்பா சுத்தமா வர்றது இல்ல கோவம். முந்தியாவது எஸ், பர்சனலி ரொம்ப கோவம் வரும் எனக்கு. அதாவது என்னோட பர்சனல் இதை டச் பண்ணும்போது தேவையில்லாத யாராவது மூக்க நுழைக்கிறாங்க நம்ம லைஃப்லன்னா கண்டிப்பா கோவம் வரும். இன்னைக்கும் வரும்ன்றது வேற. But I kind of got used to it. வித்தியாசம் அவ்வளவுதான். இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாத ஒரு சைடு இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் நாங்க எல்லாரும் பார்த்தது இல்லாம நிறைய இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியும். My kids only know. They will, அவங்க அடிச்சுப்பாங்க இப்படி. அதனாலதான் அதுங்க என்ன மதிக்கிறதே கிடையாது. They don't treat me like a mother. We are like friends. We are like sisters. ஃப்ரெண்ட்ஸ்ன்றதை தாண்டி சிஸ்டர்ஸ். லைக் வி ஷேர் எவ்ரி திங். அது விஷயங்களா இருக்கட்டும், எமோஷன்ஸா இருக்கட்டும், டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்சஸா இருக்கட்டும், க்ளோத்ஸா இருக்கட்டும், எவ்ரி திங் வி ஷேர். லைக் நவ் தட் தேவ் க்ரோன் அப். எனக்கு ஐ ஹாவ் இப்போ கூட எனக்கு 2 டாட்டர்ஸ்ன்றதை விட எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஐ ஃபீல் வெரி யங். So I probably I am in the assumption that I have 2 sisters and that's how they treat me also. Ma, you're totally brainless ma அப்படிதான் திட்டுவாங்க. இப்ப கூட நான் மேல வரும்போது ஏதோ பெல்ட் சரியா கட்டலன்ட்டு திட்டி அதை எடுத்து சொருகி விட்டா என் பொண்ணு. So yeah, I mean like it's nice to, I think that side of me, like when we are together, goofy times we have, like we do such stupid things. So அதெல்லாம் nobody has to know. Typical mother daughter. Not typical, that's what I'm saying, like sisters. Okay. So it's like fun when we 3 are together. It's a lot of fun. அது என்னோட immediate friendsக்கு மட்டும் தான் they have seen that side of me and my daughters, so they know me. Only those people know me really. Yeah. ஜென்ரலா சொல்வாங்கல்ல, எவ்வளவு பெரிய இண்டிபெண்டன்ட் பர்சனா இருந்தாலும் உமனா இருந்தா அவங்களுக்கு ஒரு மேல் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? I absolutely agree. Do you agree? I agree. You need somebody, not male, female. Yeah, I think you do. See, I'm definitely not a feminist at all. I never was. But at the same time, நான் இது ஒரு gender based சில பேர் I mean like யோசிக்கலாம், because there are same sex marriages and relationships today. So how can I say that you need a man? I cannot say that. But you need somebody in your life, like a soulmate. I don't know whether it is a soulmate. Your soulmate doesn't have to be your husband or your partner. It can be your daughter, it could be your friend also. So எனக்கு ஹஸ்பண்டுங்கிறது ஒரு லவருங்கிறது பாய் ஃப்ரெண்டுங்கிறது சோல்மேட்டுன்னு நான் அப்படி எடுத்துக்க மாட்டேன். பட் யூ நீட் சம் கைண்ட் ஆஃப் அ பர்சன், சம்படி, அ கோ டு பர்சன் that you can talk to, that you can depend on,
அண்ட் தட் யூ கேன் எப்படி சொல்றது ஆஸ்க் சம்திங். எவ்ரிபடி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே, எவ்வளோ இண்டிபெண்டா இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும், நமக்குன்னு ஒரு உடம்பு சரியில்லாம போகும். ஸோ ஏதாவது சில பேருக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அது மாதிரி இல்லாம சிங்கிளா இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ தே திங்க் தே ஆர் சிங்கிள், பட் யூ நோ வாட், யூ ஆர் நாட் சிங்கிள். You have a village to support you. You have your parents. You have sisters and brothers. You have somebody, maybe one father, one mother, not both இல்லைனாலும் யாரா ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா. யாருமே இல்லாதவங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா, ஹஸ்பண்டும் இல்லைன்னா, இப்போ நான் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். வெரி வெரி டிஃபிகல்ட். யூ டூ நீட் சம்படி டு பி தேர் வித் யூ when you fall sick. Your children வந்து என்னதான் குழந்தைங்க இருந்தாலும், குழந்தைங்க cannot take care of you 24 hours for the rest of your life. You will be killing them. Yeah, correct. அவங்களுக்கு வாழ்க்கை இல்லாம போயிடும். So I do strongly believe that everybody needs somebody to depend on as a friend or as a partner, especially when you grow old. எனக்கு சிரிப்பா வரும். ரீசெண்டா கூட somebody நம்ம படத்தோட அந்த டீசர் இது பார்த்துட்டு ஏதோ எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அது ப்ரப்போசலா வந்து நீ போட்டு ராபர்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டில் தான் வைரல் ஆச்சு. அதுல இருந்து தான் இந்த படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணோம், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு. ஸோ கல்யாணமா எப்போ டேட்டு, சேவ் த டேட்டுன்னு October 5th போட்டப்போ தட் வாஸ் த டாக் ஆஃப் த டவுன். இட் வாஸ் எவ்ரிவேர். அண்ட் ஐ ஆல்சோ saw somebody comment about it saying that இந்த வயசுல இவங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க. You don't have to get married to have a physical relationship. You can have it without marriage. People are so stupid. அப்படிங்கிறது வந்து நிஜமா வந்து எனக்கு அப்போ ரொம்ப சீரியஸா புரிஞ்சுது. Why are they asking and comment? நீங்க யாராவது போட்டா கூட இந்த வயசுல இது தேவையா, இந்த மாதிரி இந்த வயசை எடுத்துட்டு வரும்போது வயசுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்ன்றது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, உடல் உறவு வச்சுக்கிறதுக்கும் being physically intimate with somebody and marriage-க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? There's no common sense இருக்கா இவங்களுக்கெல்லாம்? எனக்கு எந்த காலத்துல இவங்க இருக்காங்க? So if somebody is going to get married or choosing a relationship, a live-in relationship or a boyfriend girlfriend, something a romantic relationship, that means they look, அவங்க வந்து ஒரு துணையை தேடுறாங்க, a companion-ஐ தேடுறாங்க. They are not looking for physical intimacy. Correct. They are not. They can have it every day with everyone. Correct. Nobody is going to stop them because they're not married to anybody. Right? They don't have that much common sense. அவங்களுக்கு அது கூட புரியல. So as you grow older is when you actually need a marriage. It is very very, அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. அப்படிங்கிறது தான் வந்து இந்த வயசுல கல்யாணமா அப்படின்னு ஒருத்தரை நம்ம கேட்கவே கூடாது. கரெக்ட். you're getting really, in fact I think if I see somebody who's getting older and who's single, there are so many people in my life also, as they grow older எனக்கு ஷேர் பண்ணிருக்காங்க, I really wish I had a partner, to travel. So many friends of mine. It's a companionship. Correct. Yeah, that is when you need the person. நம்ம 20 வயசுல தலைவலி தான் ஹஸ்பண்ட். எதுக்குடா இப்ப கல்யாணம்? சத்தியமா சொல்றேன், தலைவலி தான் இது. from the pan to the fire மாதிரி. எங்க அப்பா அம்மா வீட்டுல தொல்லை தாங்க முடியலன்னு நினைச்சு போய் நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி மொத்தமா வால்கானோலயே விழுந்துட்டேன் நான். So you don't need to get married when you're 20, but you do need to get married when you're after your 40s. மேம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இந்த 90s கிட்ஸ்னாலே உங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு ஸ்டிக்மா இருக்கே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2K கிட்ஸ் கல்யாணம் ஆயிடுது, இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த பேட்ச்? எங்களுக்கு வந்து கிரகம் சரியில்லை. அந்த 80-90 இருக்கு, அந்த 80-90ல செலக்ட் பண்ணி ஒரு கிரகத்தை வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் ஏதோ அந்த கலஸ்திர ஸ்தானம் வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ணீங்கன்னாலும் திரும்பி திரும்பி ஆகும். அதனால அது உங்க ரிஸ்க்பா. ஆமா, ஒண்ணு ஆகாது, இல்ல திரும்பி திரும்பி ஆகும் போல இருக்குது. சரியில்லை. அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா? தெரிஞ்சா நான் ஏன் எப்படி உட்காந்து. மேம், இப்போ இந்த லிவிங் டுகெதர் கான்செப்ட் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவோர்ஸே வந்து மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்ப ஆனா ஒன்னா டிவோர்ஸ் பண்றாங்க. சோ எல்லாமே சாதாரணமா ஆயிடுச்சு. சோ லைஃப் ஹஸ் பிகம் வெரி பிராக்டிகல். ஐ ஹாவ் நோ கமெண்ட்ஸ் ஆன் இட். அவங்களுக்கு தான் தெரியும் வாட் தே ஆர் கோயிங் த்ரூ.
அன்னெசரியா வந்து டிவோர்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க, நெசசரியா பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட பர்சனல் சாய்ஸ் இல்லையா? ஸோ லிவிங் டுகெதர் ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, இஃப் யூ very bluntly honest with you, I don't think anybody should get married without living together. I wish the living together சீக்கிரமாவே இருந்திருந்தா I would have never gotten married. Okay. ஏன்னா you cannot cheat one person more than 3 months. 3 மாசத்துக்கு மேலாம் யாரையுமே ஏமாத்த முடியாது. சைக்காலஜி அதான் சொல்லுது இல்ல, 3 months மேல நடிக்க முடியாது. ஆமா. அண்ட் சொல்றாங்கல்ல, என்னது மோகம் 30 நாள் 60 நாள் என்னமோ சொல்லுவாங்களே, அதுலயே முடிஞ்சது 90 நாள். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அது லிவிங் டுகெதர்ல மட்டும்தான் அது ட்ரூ லவ்வா, இவங்களோட நம்மளால சர்வைவ் ஆக முடியுமா முடியாதாங்கிறதுக்கு அந்த டைம் ஃப்ரேம் வேணும். ஸோ ஐ திங்க் லிவிங் டுகெதர் ஃபர்ஸ்ட் பிஃபோர் கெட்டிங் மேரிட் இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் திங் anybody should do. Even as a parent, I'm telling this. I will not tell my children, oh, I just met somebody yesterday, I'm getting married tomorrow. I will not go for that wedding. ஏன்னா அதெல்லாம் வந்து nonsense. You should know the person in, out and everything, good and bad. Acceptance. You accept the person. See, யாருமே பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும், ஃப்ளாஸ் இருக்கும். ஆனா அது நம்மளால பேர் பண்ண முடியுமான்றதை நம்ம தான் முடிவு பண்ணோம்ல. அது தெரியாமே நம்ம உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்னு சொல்லும் போது இட் இஸ் ராங். Obviously nobody can live with somebody who's drinking and beating a woman, right? So unless you get married and live with the person, or unless you are in the same, அந்த வீட்டுல நம்ம ஒன்னா வாழ்ந்தா மட்டும்தான் அந்த உண்மை வந்துரும் ஒரு நாள். ஸோ இதெல்லாமே அந்த காலத்துல இல்லாதனாலதான் நிறைய டிவோர்ஸஸ் வந்து நடக்கிறதுக்கு காரணம். சில பேரு நான் 9 years லவ் பண்ணேன், 5 years லவ் பண்ணேன், ஆனா நீங்க ஒன்னா குடும்பம் நடத்துனீங்களா அப்படின்னா பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். ஐ திங்க் இட்ஸ் ப்ராக்டிக்கல் அண்ட் ஐ திங்க் வி ஷுட் லேர்ன் டு அக்செப்ட் இட் இன்ஸ்டெட் ஆஃப் கமெண்டிங் ஆன் அதர் பீப்புள். ரொம்ப பெரிய வந்து சமுதாய சீர்திருத்திங்க சுத்துதுங்க பாரு, அதுங்களெல்லாம் முதல்ல செருப்பகள்ட்டே அடிக்கணும். இவங்க வீட்டுல எல்லா குப்பையும் வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்கலாம் இவங்க திருத்தின்னு இருப்பாங்க. அதனால அவங்கவுங்களுக்கு எது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுதோ அதுக்காக நான் போய் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல. என்னோட ஒப்பீனியன், இது எனக்கு செட் ஆகுது. I will encourage somebody I know. I can't go encourage other people's children. It's your choice again. அவங்களோட பர்சனல் அது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் லிவிங் டுகெதர் இஸ் த பெஸ்ட் திங் டு டூ பிஃபோர் கெட்டிங் மேரிட். ஸோ அன்வான்டட் டிவோர்ஸஸ் அவாய்ட் பண்ணி children. Why bring in a child into the world when it's not a happy home? Correct. Children are the குழந்தைங்க தான் சஃபர் ஆகுறது டிவோர்ஸ்ல. They are manipulated, they become manipulators, they go through so much. பட் இந்த ஒரு பிரச்சனை தீந்துருது இல்லையா? அட்லீஸ்ட் குழந்தைங்க அட்லீஸ்ட் சஃபர் ஆகாம இருக்கும்ல. ஒரு 1 year 2 years பிச்சுக்கிச்சுன்னா, கல்யாணம் பண்ணாம குழந்தை பெற்றுக்கிட்டா அது வந்து அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது அடுத்து அது கூட வரும், அது பரவாயில்ல, அதுவும் பரவாயில்ல. வேற என்ன பண்ண முடியும்? இந்த லைஃப்ல நமக்கு என்ன முக்கியம், நம்ம என்ன பண்ணணுன்றது நம்ம தான் முடிவு எடுக்கணும். ஸோ யாருமே யாருக்கும் அட்வைஸ் பண்ற நிலைமையில கிடையவே கிடையாது. ஆனா நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன்னா உன்னோட பில்லு எல்லாமே நான் தான் கட்டணும், உனக்கு பணம் வேணும்னா நான் தான் கொடுக்கணும். Why we advise our kids is because I'm taking care of you. Once they grow up, they don't listen because they are taking care of themselves. So unless you take care of somebody in every way, shut up the mouth. அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி மேம் சம்டைம்ஸ் இந்த சோஷியல் மீடியா ட்ரால்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? சில நேரம் உங்களுக்கு அதை பார்க்கும்போது கோவம் வருமா? கோவப்படுவீங்களா? பிகினிங்ல நிறைய கோவம் வந்து தான், நிறைய கோவமும் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். I used to be a very angry person because of being hurt, obviously. ஸோ ஒருத்தருக்கு கோவம் வருதுன்னா எதனால கோவம் வர்றது அப்படின்றத நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு இது நடந்திருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நாட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஸோ அந்த விதத்துல வந்து எனக்கு ஒரு முத்திரையே குத்தப்பட்டத ஒரு காரணமும் வந்து வனிதானாலே பயமா இருக்கு. அவங்க பயங்கரமா கோவப்படுவாங்க, அவங்க கத்திடுவாங்க, அடிச்சிடுவாங்க. இப்படி எல்லாம் கூட இப்ப வரைக்குமே நிறைய டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட் கூட, பிலிம் ஆர்டிஸ்ட் கூட they are scaredங்கறாங்க. I was like, why will you be scared if you're not going to do something wrong? இல்லையா? ஸோ அந்த விதத்துல வந்து நான் என்னோட கோவம் வந்து I was angry person because நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில. ஸோ அந்த நேரத்துல அதை வெளிப்படுத்துறேன். பட் அதை தாண்டி வந்து அஃப்கோர்ஸ் லைஃப்
takes its own course and you learn so many things. இது எல்லாமே லைஃப்ஸ் லெசன்ஸ் தான் நான் சொல்லுவேன். எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நான் வந்து வருத்தப்படுறதை நிறுத்திட்டேன். there was a stage வருத்தப்படுறதை நிறுத்திட்டேன். ஏன்னா எஸ் ஐ எம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கும், நேற்று ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஐ I would have gone through that emotion. But when you think practically, I mean, it's a lesson. Okay, we have to learn from this. அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போகும்போது லைஃப் ரியலி சேஞ்சஸ். ஐ எம் நாட் சேயிங் நம்ம எமோஷன்லெஸ்ஸா இருக்கணும்னா, அஃப்கோர்ஸ் நம்ம அழுவோம், கோவப்படுவோம், பட் பக்குவமா அதை புரிஞ்சுக்கிட்டு போறது தான் ஐ திங்க் மெச்சூரிட்டி ஆஸ் வி க்ரோ ஓல்டர் எஸ்பெஷலி. ஸோ அந்த விதத்துல வந்து ஐ திங்க் a lot of things have taught me that there's no point getting angry. And moreover, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள ட்ரோல் பண்றதோ மீம் பண்றதோ அவங்க சம்பாதிக்கிறதுக்காக பண்ற ஒரு டிஜிட்டல் செயல். அவங்களோட வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளை பத்தி ஏதோ ஒன்று போடும்போது அவங்களுக்கு வியூவர்ஷிப் கிடைக்குது. ஸோ வி ஆர் பார்ட் ஆஃப் தியர் பிஸ்னஸ், வி ஆர் ஹெல்பிங் தெம் அப்படின்னு நினைக்கிற போது இட் இஸ் லைக் ஃபைன், இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர் அப்படின்ற மாதிரி தான் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட், எவ்ரிபடி ஹூ கோஸ் த்ரூ, இல்ல 99.9 இல்ல 100% எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லயுமே ஏதோ ஒரு காலகட்டத்திலயோ ஏதோ ஒரு விதத்திலயோ வந்து ட்ரோல் ஆயிருப்பாங்க. ஸோ அது வந்து அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துட்டு இருந்தோம்னா அதை நம்ம ஃபியூச்சர் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வச்சுட்டு நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்றது மட்டும் நம்ம மைண்ட்ல வைக்கும் போது இதெல்லாம் எதுவுமே தெரியாது. So that's how you manage. Your work has to speak. நான் வந்து இப்போ உட்காந்து உங்ககிட்ட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்றது தாண்டி நான் என்ன பண்ணிருக்கேன்னு நீங்க பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது வர்த்தா இல்லையான்னு தெரியும், இல்லையா? ஸோ நம்ம அது வந்து இப்போ நம்ம படம், இப்போ என்னோட படமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரெய்லர் டீசர் வந்து பிக் பாஸ்ல லான்ச் பண்ணோம். and it got a worldwide reach because of the platform we released it in. ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த ஆடியன்சஸ் கிடைச்சது, ரீச் கிடைச்சது. நிறைய வந்து எடுத்து ட்ரோலும் பண்ணவங்களும் இருக்காங்க. பட் அதான் சொல்றேனே, அது நீங்க எப்படி பார்த்தாலும் பப்ளிசிட்டி தான். ஓகே, ஸோ ஐ எம் அ வெரி 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 ஸ்ட்ராங் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ ஐ ஹாவ் மை கன்விக்ஷன் அண்ட் மை கன்விக்ஷன் வில் நாட் ஃபெயில் அப்படிங்கிறது. ஐ ஹவ் பின் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் அ லாங் டைம். ஸோ தட்ஸ் ஆல் மேட்டர்ஸ் டு மீ. ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து நீங்கள் பர்சனலாக வச்சுக்காம பப்ளிக்ல போடும்போது அது எனக்கு பாதிக்காது, அவ்வளோதான். ஸோ யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? ஜென்ரலி உங்களுடைய தாட்ஸ் என்ன இருக்கு? கிட்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து இவங்களெல்லாம் கொண்டு போய் வந்து 80ஸ்லயும் 90ஸ்லயும் விட்டாதான் உங்களுக்கு புத்தியே வரும். ஆமா, பேக்வேர்டுக்கு தான் கொண்டு போகணும், எல்லாத்தையும் பிடுங்கிடணும் கையில இருந்து. கிட்ஸ் they think they know everything. இப்போ என்னோட சில்ட்ரன் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் ஜென்ரேஷன் கிட்ஸ். நான் ரொம்ப பெருமையா சொல்வேன். நான் அப்படி வளர்த்தேன்லாம் நான் சொல்ல. வித் காட்ஸ் கிரேஸ் somehow I have good children. somehow I have good children. பட் நான் வந்து கஷ்டத்தை காமிச்சு வளர்த்துருக்கேன். ஸோ இட் மேக்ஸ் அ லிட்டில் டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி, பிகாஸ் தே நோ த வேல்யூ ஆஃப் மணி, தே நோ த வேல்யூ ஆஃப் டைம், தே நோ ஐயோ இன்னொருத்தர் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சது காரணம் வலிங்கிறது அவங்க எல்லாத்துலயுமே பார்த்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி லவ் ஆல்சோ நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தனால ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் பெட்டரா சூஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் பெட்டரா. அதுக்காக அவங்க ரொம்ப எல்லாரும் லவ் பண்ணும்போது முட்டாளாதான் மாறுவோம், அது வந்து இன்எவிட்டபிள். அது லவ்வுக்கான ட்ரக், அது ஒரு சைடு எஃபெக்ட்னு தான் சொல்லணும். ஸோ நான் இந்த காலத்து பசங்களுக்கு சொல்றது என்னன்னா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஐ திங்க் தட் தே ஷுட் ஃபாலோ தேர் ட்ரீம்ஸ், ஃபாலோ தேர் பேஷன். அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த கன்விக்ஷன் நமக்கு தோணும் இதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அது வரும்போது யூ ஃபாலோ இட். பட் அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், கெட்ட பழக்கங்கள், இதனால நம்ம ஃபியூச்சர் போயிடுமா? நம்ம இப்படி ஃபாஸ்டா போறதுனால ஒரு பைக்லயோ இதுலயோ ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகும்? நம்ம லைஃப் போயிடும், பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறது. லைஃப் போச்சுன்னா கூட நான் சொன்ன மாதிரி இன்னொரு லைஃப் வந்துடலாம். கை கால் போச்சுன்னா எங்க இருந்து கை கால் வரும்? பிரெயின் இதாச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் யங்ஸ்டர்ஸ். அதே மாதிரி வந்து ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபியூச்சர், கெரியர் பில்ட் பண்ணுங்க, பணம் நிறைய சம்பாதிங்க. அது வந்து 10,000 இருக்கட்டும், 10 லட்சம் இருக்கட்டும், 10 கோடி இருக்கட்டும். செட் யோர் டார்கெட், ஹவு மச் யூ நீட், earn money, save money. Without money, nobody in this world will even care about you even if you die.
ஐ திங்க் மணி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்ட் மேம். இது வந்து நம்ம சீக்கிரமா புரிஞ்சிருந்தா நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் இப்போ புரிஞ்சுதேங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு